விருத்தாச்சலம் சட்டப்பேரவை தொகுதியில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் முதல் சுற்று வாக்குகள் எண்ணப்பட்ட பொழுது முன்னிலையில் இருந்தார். ஆனால் இரண்டாவது சுற்று வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையிலே திமுக கூட்டணியினுடைய விருத்தாச்சலம் வேட்பாளர் பிரேமலதா விஜயகாந்த் பின்னடைவை சந்தித்திருக்கின்றார். அங்கே பாட்டாளி மக்கள் கட்சியும் கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கின்றது என்பதை பார்க்க முடிகின்றது. விருத்தாச்சலம் தொகுதியிலே பிரேமலதா விஜயகாந்த் பின்னடைவை சந்தித்திருக்கின்றார். இந்த தேர்தலில் மிக முக்கியமான ஒரு நட்சத்திர பேச்சாளராக திமுக கூட்டணிக்காக வலம் வந்தவர் பிரேமலதா விஜயகாந்த். எனவே திமுக கூட்டணிக்காக பல்வேறு தொகுதிகளுக்கு சென்று சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்ட பிரேமலதா விஜயகாந்த் திமுக கூட்டணியிலே மற்ற தலைவர்கள் பேசியதை காட்டிலும் பிரேமலதா பேசியதுதான் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. திமுக தொண்டர்கள் எல்லாம் அந்த பிரேமலதா அவர்களுடைய பேச்சை பார்த்து அவர் மிக சுறுசுறுப்பாக சூறாவளி பிரச்சாரம் மேற்கொள்கின்றார் என்றெல்லாம் பதிவு செய்திருந்தார்கள். எனவே பிரேமலதாவிற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பின்னடைவு திமுகவினருக்கு ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. திமுகவினர் பிரேமலதா அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பின்னடைவை எவ்வாறு எடுத்துக்கொள்வார்கள் என்பதும் தெரியவில்லை. மூன்றாவது சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய நிலையில் திமுக கூட்டணியினுடைய மிக முக்கியமான நட்சத்திர பேச்சாளராக இந்த முறை வலம் வந்த பிரேமலதா விஜயகாந்த் பின்னடைவை சந்தித்திருக்கின்றார். விருத்தாச்சலம் தொகுதியிலே மூன்றாவது சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய நிலையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பின்னடைவை சந்தித்திருக்கின்றார். பிரேமலதாவை பொறுத்தவரை திமுக கூட்டணிக்காக தீவிரமாக தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்தார். தேமுதிக போட்டியிடக்கூடிய தொகுதிகள் மட்டுமல்ல, பல்வேறு தொகுதிகளுக்கும் சென்று அரசு எவ்வாறு இருக்கின்றது, ஏன் வாக்களிக்க வேண்டும் என்பதையெல்லாம் தெள்ள தெளிவாக எடுத்து கூறி திமுக கூட்டணிக்கு வாக்கு சேகரித்தார். அப்படிப்பட்ட பிரேமலதா விஜயகாந்திற்கு தற்போது பின்னடைவு ஏற்பட்டிருக்கின்றது என்பது திமுகவினருக்கு சற்று வருத்தம் தரக்கூடிய ஒன்றாக இருக்கலாம். விருத்தாச்சலத்திலே மூன்றாவது சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய நிலையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பின்னடைவை சந்தித்திருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். அதே நேரம் திருச்சி மேற்கு தொகுதியிலே KN நேரு தொடர்ந்து பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். திமுக கூட்டணியில் போட்டியிட்டிருந்த முக்கிய முகங்கள் மட்டுமல்ல, திமுகவினுடைய முக்கிய முகங்களே பின்தங்கும் பொழுது திமுகவினுடைய கூட்டணி கட்சியின் முக்கிய முகங்கள் எப்படி பின்தங்காமல் இருப்பார்கள் என்பதை போன்று தொடர்ச்சியாக வரக்கூடிய இந்த முன்னிலை நிலவரங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன. திரையினுடைய ஒரு பக்கத்தில் பார்க்கின்றோம் 100 நெருங்கி இருக்கின்றார் தவிக தலைவர் விஜய் என்பதை பார்க்கின்றோம். இன்னும் ஒரு 20 இடங்களை விஜய் கட்சி முன்னிலையில் தொட்டாலே கிட்டத்தட்ட விஜய் தனி பெரும்பான்மையோடு அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பது உறுதி செய்துவிடும். இப்போது எண்ணி முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முடிவுகள் அடிப்படையில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரே நபராக தவிக தலைவர் விஜய் இருக்கின்றார் என்பதையும் பார்க்கின்றோம். அதிமுக 2வது இடத்தில் இருக்கின்றது. வலிமையான எதிர்க்கட்சி வரிசையில் அதிமுக அமர்வதற்கான வாய்ப்பும் தற்பொழுது வரை இருக்கின்றது. திமுக 58 இடங்கள் 60க்கும் உள்ளாகவே தற்பொழுது வரை முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள். முதலமைச்சர், துணை முதலமைச்சர்